إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற நூலில் இருந்து நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு, ஆட்சி தலைவர்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்து எழுதிய கடிதங்கள். அந்த தொடரிலே பஹ்ரைன் நாட்டு ஆளுநருக்கு எழுதிய கடிதம். பஹ்ரைன் நாட்டு ஆளுநர் அல் முந்திர் இப்னு சாவி என்பவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை அலா இப்னு ஹضரமி என்ற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை படித்து பார்த்த பின்பு அவர் நபி அவர்களுக்கு பதில் எழுதினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களது கடிதத்தை பஹ்ரைன் நாட்டு மக்களுக்கு முன் நான் படித்து காட்டினேன். அவர்களில் சிலர் இஸ்லாத்தால் கவரப்பட்டு அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். எனது நாட்டில் மஜூசிகளும் யூதர்களும் இருக்கிறார்கள். எனவே நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என எனக்கு கட்டளை பிறப்பியுங்கள் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே அவர் என்ன செய்தார், அல்லாஹ்வின் தூதருடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்வரும் பதிலை எழுதி அனுப்பினார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்திர் இப்னு சாவிக்கு எழுதி கொள்வது, உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். உங்களுக்கு முன் நான் அல்லாஹுவை புகழுகிறேன். அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது அவனது அடிமையும் அவனது தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இதற்கு பிறகு உங்களுக்கு நான் அல்லாஹுவை நினைவூட்டுகிறேன். யார் ஒருவர் நன்மையை நாடுகிறாரோ அந்த நன்மையின் கூலி அவரையே சாரும். யார் நான் அனுப்பும் தூதர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவர்கள் கூறும் விஷயங்களை பின்பற்றுகிறாரோ அவர் எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர் ஆவார். யார் அவர்களுக்கு நன்மை செய்கிறாரோ அவர் எனக்கு நன்மை செய்தவர் ஆவார். நான் அனுப்பிய தூதர்கள் உங்களை பற்றி நல்லதையே கூறினார்கள். நீங்கள் உங்கள் கூட்டத்தினருக்கு செய்த பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் முஸ்லிமாக மாறும்போது அவர்களுக்குரிய அனைத்து உரிமைகளையும் அப்படியே கொடுத்து விடுங்கள். அவர்களில் குற்றமிழைத்தவர்களை நான் மன்னித்து விட்டேன். எனவே நீங்களும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் உங்களை உங்களது பதவியிலிருந்து நாம் அகற்ற மாட்டோம். யார் தனது யூத அல்லது மஜூசி மதத்தில் நிலையாக இருந்து விடுகிறாரோ அவர் ஜிஸ்யா வரி செலுத்த வேண்டும்.
இவ்வாறு அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் யமாமா நாட்டு அரசருக்குரிய கடிதம். இவர் பெயர் ஹவுதா இப்னு அலி ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு எழுதிய கடிதத்தின் வாசகமாவது: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஹவுதா பின் அலிக்கு எழுதி கொள்வது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். குதிரையும் ஒட்டகமும் எதுவரை செல்ல முடியுமோ அதுவரை எனது மார்க்கம் வெற்றி பெறும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். உங்களுக்கு கீழுள்ள பகுதிகளை எல்லாம் உங்களுக்கு தந்து விடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் பரவ வேண்டும். இக்கடிதத்தை அனுப்புவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலீத் இப்னு அம்ர் என்ற நபித்தோழர் ரலியல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இந்த முத்திரையிடப்பட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஹவுதாவிடம் வந்தபோது அவர் சலீதை வரவேற்று தனது விருந்தினராக தங்க வைத்தார். சலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அக்கடிதத்தை படித்து காட்டினார். சலீத் அவர்கள் அவருக்கு அந்த கடிதத்தை படித்து காட்டினார். அவர் அதற்கு சிறிய அளவில் மறுப்பு தெரிவித்துவிட்டு பதில் ஒன்றை எழுதினார். அதில், நீர் அழைக்கும் விஷயம் எவ்வளவு அழகானது, அற்புதமானது. பொதுவாக அரபிகள் எனக்கு பயந்து நடக்கிறார்கள். உமது அதிகாரத்தில் எனக்கும் சில பங்கை கொடுத்தால் நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று கூறினார். இக்கடிதத்துடன் சலீதுக்கு வெகுமதிகளையும் அன்பளிப்புகளையும் கொடுத்து அந்த ஹஜர் என்ற இடத்தில் நெய்யப்பட்ட உயர்ந்த ஆடைகளையும் அவருக்கு அணிவித்தார். இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சலீத் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து நடந்த செய்தியை கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு, அவன் பூமியில் சிறு பகுதியை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், அவனும் நாசமாகிவிட்டான், அவனது அதிகாரத்துக்கு உட்பட்டதும் நாசமாகிவிட்டது என்றார்கள். நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு திரும்பிய போது ஹவுதா இறந்துவிட்ட செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக யமாமாவில் தன்னை நபி என்று கூறும் ஒருவன் தோன்றுவான், அவன் எனது மரணத்துக்கு பிறகு கொல்லப்படுவான் என்றார்கள். ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, அவனை யார் கொள்வார் என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், நீரும் உமது தோழர்களும் என்றார்கள். பின்னாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவாறே என்ன செய்தது நடந்தது. சிரியா நாட்டு மன்னருக்கு கடிதம். இவர் பெயர் ஹாரிஸ் இப்னு அபு ஷமீர் அல் கஸ்ஸானி ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு எழுதிய கடிதம்: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது இப்னு ஹாரிஸ் இப்னு அபு ஷமீருக்கு எழுதுவது, நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டவருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். தனக்கு இணை துணை இல்லாத ஏகனான அல்லாஹ் ஒருவனையே நீர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கிறேன். அப்படி செய்தால் உங்கள் ஆட்சி உங்களிடமே நிலைத்திருக்கும். அதே அசத் இப்னு ஹுசைமா கிளையைச் சேர்ந்த ஷுஜா இப்னு வஹப் ரலியல்லாஹு அவர்கள் இக்கடிதத்தை எடுத்துச் சென்றார். இவர் ஹாரிஸிடம் கடிதத்தை ஒப்படைத்த போது அதை தூக்கி எறிந்துவிட்டு, என்னிடமிருந்து எனது ஆட்சியை யாரால் பிடுங்க முடியும், இதோ நான் அவரிடம் புறப்படுகிறேன் என்று கர்ஜித்தான். இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடும் கோபம் கொண்ட அவன் கைசர் மன்னரிடம் நபி அவர்கள் மீது போர் தொடுக்க அனுமதி கேட்டான். ஆனால் கைசர் அவனை தடுத்து விட்டார். இதற்கு பிறகு கடிதம் கொண்டு வந்த ஷுஜா இப்னு வஹபுக்கு அன்பளிப்பாக ஆடைகளையும் வழி செலவுகளையும் கொடுத்து அழகிய முறையில் ஹாரிஸ் அனுப்பி வைத்தான். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ஓமான் நாட்டு அரசருக்குரிய கடிதம். நபி அவர்கள் ஓமான் நாட்டு அரசர் ஜெய்ஃபர் மற்றும் அவரது சகோதரருக்கு கடிதம் அனுப்பினார்கள். அதன் வாசகமாவது: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது அல் ஜுலந்தாவின் மகன்களான ஜெய்ஃபர் மற்றும் அப்துக்கு எழுதுவது,
நேர்வழியை பின்பற்றுவதற்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். நான் உங்கள் இருவருக்கும் இஸ்லாமிய அழைப்பை விடுக்கின்றேன், இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுக்கிறேன். நீங்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். நான் மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராவேன். உயிருடன் இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கும், அல்லாஹுவை நிராகரிப்பவர்களுக்கு நிச்சயம் வேதனை உண்டு என்பதை அறிவிப்பதற்கும் அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான். நீங்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களையே நான் ஆட்சியாளர்களாக ஆக்கிவிடுவேன். நீங்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் நிச்சயம் உங்களின் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. எனது வீரர்கள் உங்களது நாட்டுக்கு வெகு விரைவில் வந்திறங்குவார்கள். எனது நபித்துவம் உங்கள் ஆட்சியை வெல்லும். இக்கடிதத்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை எடுத்து சென்றார்கள். இப்போது நாம் இந்த நிகழ்ச்சியை குறித்து அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதை கேட்போம். நான் ஓமான் சென்று முதலில் அப்தை சந்தித்தேன். ஏனெனில் அபுத் தான் இருவரில் சார்ந்த குணமும் புத்திசாலித்தனமும் உடையவர். நான் அவரிடம் சென்று, நான் அல்லாஹ்வின் தூதரால் உமக்கும் உமது சகோதரருக்கும் அனுப்பப்பட்ட தூதுவனாவேன் என்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். அதற்கு அவர், எனது சகோதரர் தான் வயதிலும் ஆட்சியிலும் என்னை விட முந்தியவர். எனவே நான் உன்னை அவரிடம் அனுப்பி வைக்கிறேன். முதலில் அவர் உன் கடிதத்தை படிக்கட்டும் என்று கூறிவிட்டு, நீ எதன் பக்கம் அழைக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். அம்ர் ரலியல்லாஹு அவர்கள், நான் உம்மை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. அவனைத் தவிர வணங்கப்படும் அனைத்தை விட்டும் நீர் விலகிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடிமை, அவனது தூதர் என்று நீர் சாட்சி கூற வேண்டும். அபுத், அம்ரே, நிச்சயமாக நீர் உனது கூட்டத்தினரின் தலைவருடைய மகன். உனது தந்தை என்ன செய்தார்? அவர் நாங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்தான். அமர் முஹம்மதை ஏற்றுக்கொள்ளாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணித்து விட்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியிருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நடக்கவில்லை. நானும் எனது தந்தையின் கொள்கையில் தான் இருந்தேன். இறுதியாக அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தின் பால் வழிகாட்டினான். அப்த், நீர் எப்போது அவரை பின்பற்ற ஆரம்பித்தாய்? அமர் சொல்கிறார், சமீபத்தில் தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அபுத், நீர் எங்கு இருக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்? அமர், நான் நஜ்ஜாஷியிடம் இருக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அபுத், அப்போது அவரது கூட்டத்தினர் அவரது ஆட்சிக்கு என்ன செய்தார்கள்? அமர், அவரது ஆட்சியை ஏற்று அவரை பின்பற்றியே நடந்தார்கள். அபுத், அவை தலைவர்களும் பாதிரிகளுமா அவரை பின்பற்றினார்கள்? அதற்கு அமர், ஆம் என்று என்ன செய்கிறார் சொல்கிறார். அபுத், அம்ரே, நீர் சொல்வதை நன்கு யோசித்து சொல்வீராக. ஏனெனில் பொய்யை விட ஒருவனை கேவலப்படுத்தக்கூடிய குணம் எதுவும் இருக்க முடியாது. அமர், நான் பொய் கூறவும் இல்லை, அதை எங்களின் மார்க்கம் ஆகமானதாக கருதவும் இல்லை. அப்த், அநேகமாக ஹிருக்களுக்கு நஜ்ஜாசி இஸ்லாமானது தெரிந்திருக்காது. அமர், இல்லை, ஹிருக்களுக்கு தெரியும். அபுத், அது ஹிருக்களுக்கு தெரியும் என்பதை நீர் எவ்வாறு அறிந்து கொண்டீர்? அமர் சொல்கிறார், அதாவது நஜ்ஜாஷி இதற்கு முன்னர் ஹிருக்களுக்கு என்ன செய்தார்? வரி கப்பம் கட்டி வந்தார். ஆனால் அவர் எப்போது இஸ்லாத்தை ஏற்று முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைப்படுத்தினாரோ அப்போது அல்லாஹ் மீது சத்தியமாக ஹிருக்கள் என்னிடம் ஒரு திர்ஹமை கேட்டாலும் நான் அதை கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். இவ்வார்த்தை ஹிருக்களுக்கு எட்டிய போது அவருடன் இருந்த அவரது சகோதரர் யன்னாக் என்பவன், உமது அடிமை உமக்கு கப்பம் கட்டாமல் உமது மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொருவரின் புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீர் விட்டு விடுகிறாயா என்று கேட்டான். அதற்கு ஹிருக்கள், ஒருவர் ஒரு மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் மீது சத்தியமாக எனது ஆட்சியின் மீது எனக்கு பிரியமில்லை எனில் அவர் செய்தது போன்றுதான் நானும் செய்திருப்பேன் என்று கூறினான். அபுத், அம்ரே, நீ என்ன சொல்கிறாய் என்பதை நன்கு யோசித்துக்கொள். அமர், அல்லாஹ் மீது சத்தியமாக உம்மிடம் உண்மையைத்தான் சொல்கிறேன். அபுத்,
அவர் எதை செய்யும்படி ஏவுகிறார், எதை செய்வதிலிருந்து தடுக்கிறார். அமர் அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என ஏவுகிறார், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தடுக்கின்றார். பெற்றோருக்கு உபகாரம் செய்யவும் உறவினர்களை சேர்ந்து வாழவும் சொல்கிறார். அநியாயம் செய்வது, அத்துமீறுவது, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, கற்கள், சிலைகள், சிலுவைகள் ஆகியவற்றை வணங்குவது போன்ற அனைத்திலிருந்தும் தடுக்கின்றார். அபுத் ஆஹா, அவர் அழைக்கும் விஷயம் எவ்வளவு நல்லதாக இருக்கிறது. எனது சகோதரர் இவர் விஷயத்தில் எனது பேச்சை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இருவரும் நேரடியாக முகம்மதிடம் வந்து அவரை நம்பிக்கை கொண்டு அவரை உண்மைப்படுத்துவோம். ஆனால் எனது சகோதரர் தனது பதவி மீது ஆசை கொண்டவர். அதை அவர் பிறருக்கு விட்டு கொடுத்து விட்டு அவருக்கு கட்டுப்பட்டு வாளாக இருப்பதை என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். அமர் நிச்சயமாக உமது சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வின் தூதர் அவரையே அவரது கூட்டத்தினருக்கு அரசராக நியமித்து விடுவார்கள். மேலும் அந்த கூட்டத்தினரின் செல்வந்தர்களிடமிருந்து தர்மத்தை பெற்று அக்கூட்டத்தினரின் ஏழைகளுக்கே திரும்ப கொடுத்து விடுவார்கள். அப்த் இது மிக அழகிய பண்பாடாயிற்றே. அப்ப தர்மம் என்றால் என்ன, ஜகாத் என்றால் என்ன? அவர் நபி அவர்கள் பொருட்களில் இன்னின்னவற்றில் ஜகாத் கொடுக்க வேண்டும் என கடமையாக்கி இருக்கிறார்கள். அதுபோல் ஆடு மாடு ஒட்டகங்களிலும் என்று என்ன செய்கிறாரு அவர் கூறுகிறார். அபுத் அம்ரை இலைத்தலைகளை தின்று தண்ணீரை குடித்து வாழும் எங்களது கால்நடைகளிலுமா தர்மம் ஏழை வரி வசூலிக்கப்படும்? அமர் ஆம், அவ்வாறுதான். அப்த் எனது கூட்டத்தினர் உங்களை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள், அவர்களிடம் படைவளமும் அதிகமாக உள்ளது, எனவே அவர்கள் இதற்கு கட்டுப்படுவார்கள் என்று நான் எண்ணவில்லை. அமர் ரலியல்லாஹு அமர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நான் அப்துடைய வீட்டில் இவ்வாறு பல நாட்கள் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அவர் தனது சகோதரரிடம் சென்று என்னிடம் கேட்ட செய்தியை கூறுவார். பின்பு ஒரு நாள் அப்தின் சகோதரர் என்னை அழைக்க நான் அவரிடம் சென்றேன். அவரது பணியாட்கள் எனது புஜத்தை பிடித்தவர்களாக நின்றார்கள். அவரை விட்டுவிடுங்கள் என்று அவர் கூற அவர்கள் என்னை விட்டுவிட்டார்கள். அங்கிருந்த இருக்கையில் அமரச் சென்றபோது அந்த பணியாட்கள் என்னை உட்கார விடாமல் தடுத்தார்கள். சரியென நான் அப்தை நோக்கினேன். அவர் என்னிடம் உமது தேவை என்னவென்று சொல் என்றார். நான் அப்தின் சகோதரரிடம் முத்திரையிடப்பட்ட கடிதத்தை கொடுத்தேன். அதை வாங்கி முத்திரையை பிரித்து இறுதி வரை படித்தார். பிறகு தனது சகோதரரிடம் கொடுக்கவே அவரும் அவ்வாறே படித்து பார்த்தார். ஆனால் அவரை விட அவர் சகோதரர் அபுதான் மிக இரக்கமுள்ளவராக இருந்தார். பின்பு அப்தின் சகோதரர் என்னிடம், குறைஷிகள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று என்னிடம் சொல்ல மாட்டாயா என்றார். அதற்கு நான், குறைஷிகள் அவரை பின்பற்றி விட்டார்கள், மார்க்கத்தில் ஆசையுடன் சிலரை அவரை ஏற்றுக்கொண்டார்கள், எதிர்த்தவர்கள் வாளினால் அடக்கப்பட்டார்கள் என்றேன். அதற்கு அவர், அவருடன் யார் இருக்கிறார்கள் என்றார். அப்போது நான், மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை விரும்பியே ஏற்றிருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நேர்வழியாலும் பகுத்தறிவாலுமே இதுவரை தாங்கள் வழிகேட்டில் தான் இருந்து வந்ததை அவர்கள் என்ன செய்தார்கள், மக்கள் அறிந்து கொண்டார்கள். இப்போதுள்ள இந்த சிரமமான நிலையில் உன்னை தவிர வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீர் இன்று இஸ்லாத்தை ஏற்று அவரை பின்பற்றவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அவர்களின் வீரர்கள் நாளை ஒரு நாள் உம்மிடம் வந்து சேருவார்கள். உமது ஆட்சியெல்லாம் அழியத்தான் போகிறது. எனவே நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீராக, ஈடேற்றம் அடைவீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களது கூட்டத்தினருக்கு உம்மையே ஆளுநராக நியமிப்பார்கள், குதிரை வீரர்களும் உம்மிடம் வரமாட்டார்கள் என்று கூறினேன். அப்போது அவர் என்னை, இன்று விட்டுவிடு, நாளை என்னிடம் திரும்பி வா என்று சொன்னார்கள். சஹாபாக்களும் எவ்வளவு வீரர்களாக பேசுகிறார்கள் என்று பாருங்க. இதற்கு பிறகு நான் அப்திடம் சென்றேன். அவர், அம்ரே, எனது சகோதரருக்கு ஆட்சி மோகம் இல்லை என்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார். மறுநாள் நான் அப்தின் சகோதரரிடம் சென்றேன். ஆனால் அவர் எனக்கு அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார். எனவே நான் திரும்ப அப்திடம் வந்து, என்னால் உனது சகோதரரிடம் செல்ல முடியவில்லை என்றேன். அவர் என்னை அவரது சகோதரரிடம் நேரடியாக என்ன செய்தார், அனுப்பி வைத்தார்.
அவர் என்னிடம், நீ எனக்கு கொடுத்த அழைப்பு விஷயமாக யோசித்து பார்த்தேன். எனது கையில் உள்ள ஆட்சியை வேறு எவருக்கேனும் நான் கொடுத்து விட்டால் அரபிகளில் மிக பலவீனனாக கருதப்படுவேன். மேலும் அவரது வீரர்கள் இங்கு வரை வந்து சேரவும் முடியாது. அப்படி வந்தாலும் இதுவரை அவர்கள் சந்தித்தராத போரை சந்திக்க நேரிடும் என்று கூறினான். இதனை கேட்டு, சரி, நாளை நான் இங்கிருந்து புறப்படுகிறேன் என்றேன். நான் நாளை நிச்சயமாக புறப்பட்டு விடுவேன் என்பதை தெரிந்து கொண்டவுடன் அபுத் தனது சகோதரரிடம் சென்று, நம்மால் அவரை வெல்ல முடியாது. அவர் யாருக்கெல்லாம் தூது அனுப்பினாரோ அவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நாமும் அவரை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு நல்லது என்று கூறினார். மறுநாள் விடிந்தபோது அப்தின் சகோதரர் என்னை வரவழைத்து அவரும் அவரது சகோதரரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளராக ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு ஜகாத் ஏழை வரி வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். என்னை எதிர்த்தவர்களை அடக்க எனக்கு உதவியும் செய்தார்கள். அப்ப இந்நிகழ்ச்சியின் முன்பின் தொடர்களை நாம் ஆராயும் போது இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய, அதாவது இறுதியாக நபி அவங்க அனுப்பிய கடிதமாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அநேகமாக மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இக்கடிதம் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அண்டை நாட்டு மன்னர்களுக்கு இக்கடிதங்களின் மூலம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைத்தார்கள். அவர்களில் சிலர் என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் மறுத்து விட்டார்கள். என்றாலும் நிராகரித்தவர்கள் எப்போதும் நபி அவர்களை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தார்கள். நபி அவர்களின் பேரும் மார்க்கம் அவர்களுக்கு நன்கு அறிமுகமாகிவிட்டது. அல்லாஹ்வின் தூதருடைய தஅவா, சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய நோக்கம் என்ன? இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது, இஸ்லாத்தை பரப்புவது, தஅவா. அருமையான சகோதரர்களை, இன்று நாம் எந்த அளவு இந்த தஅவா பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நோக்கம் எல்லாம், அதாவது அந்த நாடுகளை கைப்பற்றுவதோ பிடிப்பதோ அல்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு என்ன செய்தாங்க? ஆட்சியை ஒப்படைக்கிறார்கள். அவர்களுக்கு ஆட்சியை ஒப்படைத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நேர்வழி பெற வேண்டும், சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பமாக இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்ப ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு நிகழ்ந்த போர் நடவடிக்கைகள் இதில் நாம் பார்ப்போம். அதாவது தூகரத் அல்லது காபா போர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த போர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சினையுள்ள ஒட்டகங்களை அந்த ஃபசாரா கிளையினர் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். அவர்களை விரட்டி பிடிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த ஹுதைபியா ஒப்பந்தம், மேலும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடந்த ஹைபர் போர் ஆகிய இரண்டுக்கும் இடையில் நடந்த சம்பவம் தான் இந்த தூகரத் என்பது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்போரை பற்றி குறிப்பிடும் போது ஹைபர் போருக்கு 3 மாதங்களுக்கு முன் இது நடைபெற்றது என்று குறிப்பிடுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சலமா இப்னு அக்வாவின் மூலம் அறிவிக்கும் ஹதீஸில் ஆதாரத்துடன் இவ்வாறே தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் இந்த போர் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன் நடந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது சரியல்ல. மாறாக இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் கூறியிருப்பதுதான் மிகவும் ஆதாரபூர்வமானது. இப்போரின் முக்கிய வீரரான சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போரை பற்றி என்ன சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான சினையொட்டகங்களை மேய்ப்பதற்காக அதன் மேய்ப்பாளருடன் தனது அடிமை ரபாஹாவையும் அனுப்பி வைத்தார்கள். அபூ தல்ஹாவின் குதிரையில் நானும் ரபாஹாவுடன் சென்றேன். மறுநாள் காலையில் அந்த ஃபசாரா கிளையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவன் அனைத்து ஒட்டகங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டதுடன் அதனை மேய்த்து கொண்டிருந்தவரையும் கொன்றுவிட்டான். இதை பார்த்த நான் உடனே இந்த குதிரையை அபூ தல்ஹாவிடம் கொடுத்துவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்து விடுங்கள்
என்று ரபாஹாவுக்கு கூறினேன். பிறகு அங்கிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி மதீனாவை நோக்கி யா சபாஹா என்று 3 முறை சப்தமிட்டேன். அதாவது ஒரு ஆபத்து நிகழ்ந்தால் இப்படித்தான் அழைப்பார்கள். அதன் பிறகு அங்கிருந்து கொள்ளையர்களை அம்பால் எரிந்து கொண்டே பின்தொடர்ந்தேன். தனியாக என்ன செய்கிறார்? அவ்வளவு பெரும் ஒரு மாபெரும் வீரர் அவர், சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் சொல்றார், பின்னாலே என்ன செய்கிறார்? அவர்களை விரட்டி செல்கிறார். இந்த வாங்கிக்கொள், நான் அக்வாயின் மைந்தன், இன்று தாய்ப்பால் குடித்தோர் நாள் அல்லது அற்பர்கள் ஓடும் நாள் என்றே பாடியவாறே அவர்களை நான் தாக்கினேன். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அம்பெறிந்து கொண்டே அவர்களை தப்பித்து முன்னேறுவதிலிருந்து தடுத்து கொண்டிருந்தேன். அவர்களில் ஒரு வீரன் என்னை நோக்கி திரும்பி வந்ததால் நான் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு அம்பெய்து அவனை நான் என்ன செய்வேன்? இவ்வாறு காயப்படுத்துவேன். இதே நிலையில் அவர்கள் மலைகளுக்கிடையில் உள்ள ஒரு நெருக்கமான பாதையில் சென்றார்கள். நான் மலை மீது ஏறி அவர்களுக்கு என்ன செய்தேன்? அவர்களுக்கு கற்களை எறிந்தேன். ஒட்டகங்களை ஒவ்வொன்றாக அனைத்தையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். மேலும் நான் அவர்களை கற்களால் எரிந்து கொண்டே பின்தொடர்ந்தேன். தங்களது சுமைகளின் பளுவை குறைப்பதற்காக 30க்கும் அதிகமான போர்வைகளையும் ஈட்டிகளையும் அவர்கள் கீழே போட்டுவிட்டு என்ன செய்தார்கள்? அவர்கள் ஓடிவிட்டார்கள். நான் அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை ஒன்று சேர்த்து அவற்றின் மீது சில கற்களை வைத்தேன். பிறகு நபி அவர்களும் நபித்தோழர்களும் தெரிந்து கொள்வதற்காக அதில் அடையாளமிட்டுவிட்டு எதிரிகளை பின்தொடர்ந்து சென்றேன். அவர்கள் ஒரு மலை கணவாயின் குறுகலான இடத்துக்கு சென்று மதிய உணவு சாப்பிட அமர்ந்தார்கள். நான் ஒரு மலை உச்சியில் ஏறி நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள். அவர்களிலிருந்து 4 நபர்கள் என்னை பிடிக்க மலை மீது ஏறி வந்தார்கள். நான் அவர்களை பார்த்து, உங்களுக்கு நான் யார் என்று தெரியுமா? நான் தான் சலமத் இப்னு அக்வா. நான் உங்களில் ஒருவரை கொல்ல நாடினால் நிச்சயமாக கொன்றே தீருவேன். ஆனால் உங்களில் எவராலும் என்னை கொல்ல முடியாது என்று கர்ஜித்தவுடன் அவர்கள் என் அருகே வர துணிவின்றி திரும்பி விட்டார்கள். இந்நிலையில் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை வீரர்கள் தோட்டங்களுக்கு இடையே பாய்ந்து வருவதை நான் மலையிலிருந்து பார்த்தேன். அவர்களில் முதலாவதாக அக்ரம், அவரை தொடர்ந்து அபூ கதாதா, அவரை தொடர்ந்து மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் வந்து சேர்ந்தார்கள். முதலில் வந்த அந்த அக்ரமுக்கும் எதிரி அப்துல் ரஹ்மானுக்கும் சண்டை மூண்டது. அப்துல் ரஹ்மான் அக்ரமை ஈட்டியால் குத்தி கொன்று விட்டான். அது விரைவில் அங்கு வந்து சேர்ந்த அபூ கதாதா ரலியல்லாஹு அவர்கள் அப்துல் ரஹ்மானை ஈட்டியால் குத்தி கொலை செய்தார்கள். சில வினாடிகளில் நடந்து முடிந்த இக்காட்சியை பார்த்து பயந்து போன எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். நான் அவர்களை பின்தொடர்ந்து ஓடலானேன். இறுதியில் சூரியன் மறைவதற்கு சற்று முன் தூகரத் என்ற தண்ணீர் உள்ள பள்ளத்தாக்கை நோக்கி தண்ணீர் குடிக்கச் சென்றார்கள். அவர்கள் மிக தாகித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க விடாமல் நான் அங்கிருந்தும் அவர்களை விரட்டினேன். இந்நிலையில் நபி அவர்களும் அவர்களது படையும் இஷா நேரத்தில் என்னை வந்தடைந்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரே, இக்கூட்டத்தினர் மிகுந்த தாகித்தவர்களாக இருக்கிறார்கள். என்னுடன் 100 வீரர்களை அனுப்புங்கள். நான் அவர்களிடம் இருக்கும் குதிரைகளை அனைத்தையும் அவற்றின் கடிவாளங்களோடு பறித்து கொண்டு அவர்களையும் கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்து உங்களிடம் நிறுத்துகிறேன் என்று சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அக்வாவின் மகனே, நீ நமது உடைமைகளை பெற்றுக்கொண்டாய். எனவே சற்று கருணை காட்டு என்று கூறிவிட்டு இப்போது அக்கூட்டத்தினர் கத்ஃபான் கிளையினரிடம் விருந்து சாப்பிடுகின்றனர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நபி அவர்கள் நிகழ்ச்சியை பற்றி கூறும்போது, இன்றைய நமது குதிரை வீரர்களில் மிகச்சிறந்தவர் அபூ கதாதா, நமது காலாட்படைகளில் மிகச்சிறந்தவர் சலமா என்று கூறினார்கள். நபி அவர்கள் அந்த கூட்டத்திடமிருந்து கிடைத்ததை பங்கிடும் போது அதிலிருந்து காலாட்படையைச் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கும் பங்கு
குதிரைப்படையை சேர்ந்தவருக்கு கொடுக்கும் பங்கு என 2 பங்குகளை எனக்கு தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்பி செல்லும் போது தனது ஒட்டகை அல்பா மீது தன்னோடு என்னையும் அமர வைத்துக் கொண்டார்கள் என்று ஸலமத் இப்னு அக்வா சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்படும் முன் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை மதீனாவின் பிரதிநிதியாக நியமித்தார்கள். இப்போரின் கொடியை மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹுவிடம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த போர் இவ்வாறு நிறைவுறுகிறது. அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க போகின்ற நிகழ்வு என்னவென்று சொன்னால், அதாவது ஹைபர் போர். இது ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதம். ஹைபர் என்ற ஊர் மதீனாவிலிருந்து வடக்கில் சுமார் 80 மைல் தொலைவில் கோட்டைகளும் விவசாய நிலங்களும் அதிகமுள்ள பெரும் நகரமாக முற்காலத்தில் விளங்கியது. ஆனால் இன்று அது ஒரு கிராமமாக உள்ளது. அங்குள்ள காற்றும் நீரும் உடல் நலத்துக்கு சற்றும் ஒவ்வாததாக இன்று அதனுடைய நிலைமை இருக்கிறது. போருக்கான காரணம், அருமையான சகோதரர்களே, 3 பெரிய எதிரிகளில் மிகப்பெரிய மற்றும் அதிக பலம் வாய்ந்த எதிரியான குறைஷிகள் விஷயத்தில் ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? நிம்மதி அடைந்தார்கள். எனவே மற்ற 2 எதிரிகளின் கணக்கை தீர்க்க நாடினார்கள். அப்போதுதான் அப்பகுதியில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் முழுமையாக நிலவ முடியும். அத்துடன் இரத்தம் சிந்தும் போர்களிலிருந்து முஸ்லீம்கள் ஓய்வு பெற்று இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்க முடியும். சதித்திட்டங்கள் தீட்டுவதற்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கும் ஹைபர் நகரம் ஒரு மையமாக விளங்கியதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களது கவனத்தை முதலாவதாக இதன் பக்கம் செலுத்தினார்கள். இந்நகரவாசிகள் மேற்கூறிய இந்த தன்மை உடையவர்கள் என்பதற்கு சில சான்றுகள் நாங்கள் பார்ப்போம். முதல் விஷயம், இவர்கள்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷிகளையும் மற்ற அரபிகளையும் ஒன்று திரட்டி அகல் போர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த யூதர்கள். 2, முஸ்லிம்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறும்படி பனு குரைலா யூதர்களை தூண்டிவிட்டவர்கள் இவர்கள். 3வது, இஸ்லாமிய சமூகத்துக்குள் தன்னை மறைத்து வாழும் புல்லுருவிகளான நயவஞ்சகர்களோடு முனாஃபிக்குகளோடு தொடர்பு கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள். 4, முஸ்லிம்களின் 3வது எதிரியான கத்ஃபான் மற்றும் கிராம அரபிகளோடு தொடர்பு கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை தூண்டி விடுபவர்கள். 5, அவர்களும் முஸ்லிம்களுடன் போர் புரிவதற்கான பல தயாரிப்புகளை செய்து வந்தார்கள். இவ்வாறு பல வழிகளில் முஸ்லிம்களை தொடர் சிரமங்களுக்கு ஆளாக்கினார்கள். அடுத்தென்ன, அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கும் இவர்கள் என்ன செய்தார்கள்? திட்டங்களை தீட்டினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, ஆக இவற்றை சமாளிப்பதற்கு நபி அவர்கள் பல படைகளை அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார்கள். மேலும் இந்த சதிகாரர்களுக்கு தலையாக விளங்கும் சலாம் இப்னு அபுல் ஹுகைக், அடுத்து உசைர் இப்னு ஜாம் ஆகியோரை கொல்வது ஒரு நிர்பந்தமான ஒன்றாக ஆயிற்று. ஆகவே இவை அனைத்தையும் விட பெரிய அளவில் யூதர்களை கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. எனினும் அதை உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு காரணம், யூதர்களை விட பலமும் பிடிவாதமும் வம்பும் அதே போன்று விஷமமும் கொண்ட குறைஷிகள் முஸ்லிம்களை எதிர்த்து வந்த காரணத்தால் என்ன செய்து அவர்களோடு போரிட வேண்டிய ஒரு நிலை தான் அங்கு இருந்தது. இப்போ சமாதான ஒரு உடன்படிக்கை, இப்போ ஹுதைபியாவுடைய அந்த காலம், இப்போ சமாதான உடன்படிக்கையால் குறைஷிகளின் எதிர்ப்பும் தாக்குதலும் என்ன செய்து முடிவுக்கு வந்துவிடவே யூதர்களின் கணக்கை பார்ப்பதற்கான சரியான நேரம் முஸ்லிம்களுக்கு அமைந்தது. எனவே அருமையான சகோதரர்களே, போது ஹைபரை நோக்கி இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தம் முடித்து திரும்பிய பிறகு மதீனாவில் துல்ஹஜ் மாதம் முழுதும் முஹர்ரம் மாதத்தில் சில நாட்களும் தங்கிவிட்டு ஹைபரை நோக்கி புறப்பட்டார்கள். திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் கூறும்போது பின்வரும் இறைவசனத்தின் மூலம் அல்லாஹ் வாக்களித்த ஒன்றுதான் ஹைபர் போர். 48வது அத்தியாயத்துடைய 20வது வசனம், ஏராளமான பொருட்களை போல் நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான். மகானிம கசீரா, அப்ப இதனை உங்களுக்கு அது சீக்கிரத்திலும் கொடுத்து விடுவான், அது சீக்கிரத்திலும் கொடுத்து விட்டான் என்ற இந்த வரக்கூடிய வசனம். இதில் கூறப்பட்டுள்ள இதனை என்பது ஹுதைபியா ஒப்பந்தத்தையும் ஏராளமான பொருட்களை என்பது ஹைபரையும் குறிக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாமிய படையின் எண்ணிக்கை நயவஞ்சகர்களும் உறுதி குலைந்த நம்பிக்கையாளர்களும் ஹுதைபியாவில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டதால் அவர்கள் விஷயமாக அல்லாஹ் நபிக்கு பின்வருமாறு கட்டளை பிறப்பித்தான். 48வது அத்தியாயம் 15வது வசனம், நபியே, முன்னர் போருக்கு உங்களுடன் வராது பின்தங்கிவிட்டவர்கள் போரில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் செல்லும் சமயத்தில் உங்களை நோக்கி நாங்களும் உங்களை பின்பற்றி வர எங்களை அனுமதித்து விடுங்கள் என்று கூறுவார்கள். அல்லாஹ் சொல்றான் முன்கூட்டி. இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மாற்றிவிடவே கருதுகிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை நோக்கி நீங்கள் எங்களை பின்பற்றி வர வேண்டாம், இதற்கு முன்னரே அல்லாஹ் இவ்வாறு கூறிவிட்டான் என்றும் கூறுங்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ் ஒன்றும் கூறவில்லை, நீங்கள் தான் நம்மீது பொறாமை கொண்டு இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அன்றி அவர்களில் சிலரை தவிர மற்றவரும் இதன் கருத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு புறப்பட்ட போது போர் புரிய ஆசை உள்ளவர்கள் மட்டும் புறப்பட வேண்டும் என அறிவித்தாங்க. போர் புரிய ஆசை உள்ளவர்கள் மட்டும்தான் போருக்கு புறப்பட வேண்டும். ஆகவே ஹுதைபியா உடன்படிக்கையிலே கலந்த 1400 தோழர்கள் மட்டும் இப்போருக்காக புறப்பட்டாங்க, இந்த போருக்காக புறப்பட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவில் சிஃபா இப்னு உர்புதா அல்லது அந்த நபி தோழரை தான் அவரை என்ன செய்தாங்க, பிரதிநிதியாக நியமிக்கிறாங்க. ஆனால் நுமைலா இப்னு அப்துல்லா லைசி என்பவரை நபி அவங்க பிரதிநிதியாக நியமித்தார்கள் என்று இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். எனினும் ஆய்வாளர்கள் முந்திய கூற்றையே மிக சரியானது என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்ட பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று என்ன செய்கிறார், மதீனா வருகிறார். அப்ப அந்த அங்கு பிரதிநிதியாக மதீனாவில் நியமிக்கப்பட்ட அந்த சிவா என்று சொல்லக்கூடிய தோழரோடு சுபகு தொழுது விட்டு இருவரும் என்ன செய்கிறாங்க, நிலைமைகளை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். போருக்கு செல்வதற்கான சாதனங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, தயார் செய்து கொடுக்கிறாரு. அதன் பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு நபி அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள். அப்போது ஹைபர் போர் என்ன செய்து, ஹைபர் போர் முடிந்திருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களோடு ஆலோசித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவரோடு வந்த தோழர்களுக்கும் கனிமத்தில் என்ன செய்தாங்க, பங்கு கொடுத்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அதற்கு அவர் நாங்க இப்ப இந்த இதுவும் என்ன செய்து, இதில் இவ்வாறு பங்கு என்ன செய்தாங்க, பங்கும் கொடுத்தார்கள். இப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இப்போ அந்த பாதைகளை பற்றி கேட்கும்போது இந்த ஒரு பாதையை குறிப்பிட்டு இது வந்து ஹஜன் சிரமமானது என்று அந்த பாதையுடைய பேர். இப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, அப்போ அந்த பாதை வேண்டாம் என்று மறுத்து விட்டுறாங்க. அடுத்த ஒரு பாதையை சுட்டி காட்டி அதன் பேர் அதாவது ஷாதுன்னு சொன்னால் என்ன செய்து, அதாவது பிந்தியது என்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேர், அதையும் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார்கள். மூன்றாவது ஒரு பாதையை காண்பித்து அதன் பேர் ஹாத்திப், விறகு பொறுக்குவர் என்றார். அதையும் என்ன செய்கிறாங்க, நபி அவங்க புறக்கணிக்கிறாங்க. நான்காவதாக அல்லாஹ்வின் தூதரை, இப்போது நாம் செல்வதற்கு ஒரு வழிதான் மீதம் இருக்கிறது என்று என்ன செய்கிறாரு, அவரது பேர் ஹுசைல் அவங்க சொல்றார்.
இப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அருகில் இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வழியின் பேர் என்ன என்று கேட்க அவர் மர்ஹப், சந்தோஷமானது, வரவேற்கத்தக்கது என்றார். உடனே நபி அவர்கள் அப்பாதையில் அழைத்து செல்லும்படி கூறினார்கள். எனவே நபி அவங்க என்ன செய்வாங்க, இப்படியா நல்ல வார்த்தைகளை விரும்புவார். வழியில் நடந்த சில நிகழ்வுகள், இப்போ ஹைபருக்கு செல்லும் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்போம். சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சென்று கொண்டிருந்தோம். ஒரு இரவில் எனது சகோதரர் ஆமிரிடம் எங்களுக்கு உமது கவிதைகளை பாடி காட்டலாமே என்று ஒருவர் கேட்டார். ஆமிர் நல்ல திறமையான கவிஞராக இருந்தார். உடனே அவர் தனது வாகனத்திலிருந்து கீழிறங்கி கூட்டத்தினரின் வாகனங்களை என்ன செய்கிறாரு, அவர் என்ன கவிதை பாட ஆரம்பிக்கிறாருன்னு, அல்லாஹுவே நீ இன்றி நாம் நேர்வழி பெறமாட்டோம், நேர்வழி பெறும். அதே மாதிரி அதே போன்று தர்மம் என்ன செய்தோம், தொழுகின்றோம், எங்கள் மீது மன அமைதியை இறக்குவாயாக, எதிர்கொள்ளும் போது பாதங்களை நிலைநிறுத்துவாயாக, இவர்கள் எமக்கு அநீதமிழைக்கிறார்கள், அவர்கள் குழப்ப நிலைத்தால் அதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று என்ன செய்கிறாங்க, இப்படியான சில கவிதை வரிகளை உற்சாகமூட்டுறதுக்காக பாடுகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வாகனங்களை அழைத்து செல்லும் இவர் யார், வாகனங்களை அழைத்து செல்லும் இவர் யார் என்று கேட்கிறாங்க. அதற்கு ஆமிர் இப்னு அக்வா என்று மக்கள் சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, உங்களின் பிரார்த்தனையால் இவருக்கு வீர மரணம், ஷஹாதத் கடமையாகிவிட்டதே, அவர் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்தால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே என்று கூறினார். அதாவது நபி அவங்க போரின் போது யாருக்காவது குறிப்பிட்டு இவ்வாறு பிரார்த்தனை செய்தால் என்ன செய்வார், அவர் அந்த போரில் கொல்லப்படுவார் என்பதை மக்கள் அறிந்திருந்தார்கள். அவ்வாறே என்ன செய்து ஹைபர் போரில் நடந்தது. அவர் என்ன செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அதில் நடந்த நிகழ்வுகளில் ஹைபருக்கு அருகில் உள்ள சஹ்பா என்ற இடத்தில் அசர் தொழுகை நடத்தினார்கள். தொழுத பிறகு மக்களிடம் அவர்கள் வைத்திருக்கும் உணவுகளை கொண்டு வரச் சொன்னார்கள். மக்களிடம் அதாவது அந்த மாவை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. அந்த சத்து மாவை விருப்பிலே பரப்பி வைத்து நபி அவர்களும் தோழர்களும் சாப்பிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பின்பு மக்ரிப் தொழுகைக்காக நபி அவர்கள் தயாரானார்கள். புதிதாக வுது செய்யாமல் வாய் மட்டும் கொப்பளித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அவர்களும் மக்களும் மக்ரிப் தொழுகையில் ஈடுபட்டார்கள். பிறகு அந்த இடத்திலே இஷா தொழுகையை என்ன செய்தார்கள், நிறைவேற்றினார்கள். ஹைபருக்கு அருகிலே சென்றவுடன் தங்களது படையை நிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், 7 வானங்கள் மற்றும் அதற்கு கீழ் உள்ளவற்றின் இறைவனே, 7 பூமிகள் மற்றும் அவற்றுக்கு மேல் உள்ளவற்றின் இறைவனே, ஷைத்தான்கள் மற்றும் அவை வழிகெடுத்தவற்றின் இறைவனே, காற்றுகள் மற்றும் அவை வீசி எறிந்தவற்றின் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் இந்த ஊரில் உள்ள நன்மையையும் இந்த ஊரில் வசிப்பவர்களில் உள்ள நன்மையையும் இந்த ஊரில் இருப்பவற்றில் உள்ள நன்மையையும் உன்னிடம் கேட்கிறோம். நிச்சயமாக இந்த ஊரில் உள்ள தீங்கை விட்டும், இந்த ஊரில் வசிப்பவர்களில் உள்ள தீங்கை விட்டும், இந்த ஊரில் இருப்பவற்றில் உள்ள தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் இந்த ஊருக்குள் நுழைகிறோம் என்று கூறினார்கள். ஹைபரின் எல்லையில் இஸ்லாமிய படை. போருக்கு முந்தைய இரவு ஹைபருக்கு மிக அருகாமையிலே முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, இரவை கழிக்கிறார்கள். எனினும் யூதர்களால் முஸ்லீம்களின் வருகையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. பொதுவாக நபி அவர்கள் படையை அழைத்து செல்வது இரவு நேரமாக இருந்ததால் காலை வரை காத்திருந்து அதிகாலையில் அக்கூட்டத்தினரை தாக்குவார்கள். அன்றிரவு என்னது அதிகாலையில் சுபஹ் தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் நல்ல இருட்டாக இருக்கும் போதே
அந்த சுபஹ் தொழுகை நிறைவேற்றிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். ஹைபர் வாசிகள் விவசாய சாதனங்களை எடுத்துக்கொண்டு தங்களின் வயல்களுக்கு புறப்பட்டார்கள். இஸ்லாமிய படைகள் வருவது அவர்களுக்கு தெரியாது. கொஞ்சம் தூரம் வந்தவுடன் இஸ்லாமிய படை அவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். முஹம்மது வந்து விட்டார், அல்லாஹ் மீது ஆணையாக முஹம்மதும் அவரது படையும் வந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே ஊருக்குள் ஓடினார்கள். நபி அவர்கள் அல்லாஹு அக்பர், ஹரிபத் ஹைபர், ஹைபர் நாசமாகிவிட்டது, அல்லாஹு அக்பர் ஹரிபத் ஹைபர், ஹைபர் நாசமாகிவிட்டது. நாம் ஒரு கூட்டத்தினரின் ஊருக்கு சென்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அக்கூட்டத்தினரின் அந்த பொழுது மிக கெட்டதாகவே அமையும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் இதை குர்ஆனிலும் சொல்கிறான். சபாஹுல் முன்தரின். ஹைபரின் கோட்டைகள், ஹைபர் நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது ஹைபர் 2 பகுதிகளாக இருந்தது. ஒரு பகுதியில் 5 கோட்டைகள் இருந்தன, மற்றொரு பகுதியில் 3 கோட்டைகள் இருந்தன. முதல் 5 கோட்டைகள் என்ன? அதனுடைய பெயர்கள் நா, அதே போன்று சாபி இப்னு முஆத், 3 ஜுபைர், 4 உபை, 5 நிசார். இந்த 5இல் முதல் 3 கோட்டைகள் நிதா என்ற இடத்திலே இருக்கின்றன. மற்ற 2 கோட்டைகள் ஷக் என்ற இடத்திலே இருக்கின்றன. ஹைபரின் மற்றொரு பகுதிக்கு கதீபா என்று கூறப்படும். அதில் மற்ற 3 கோட்டைகளும் இருந்தன. அவை ஒன்று கமூஸ், அடுத்தது வத்தீஹ், அடுத்தது சுலாலிம். மேலும் ஹைபரில் இவை அல்லாத பல கோட்டைகளும் இருந்தன. ஆனால் அவைகள் மிகச் சிறியவையே. மேற்கூறப்பட்ட 8 கோட்டைகளை போன்று அவை மிகவும் பலம் வாய்ந்ததும் இல்லை, உறுதிமிக்கதும் இல்லை. ஹைபரின் 2 பகுதிகளில் முந்திய பகுதியில் தான் மிக கடுமையான போர் நடந்தது. 3 கோட்டைகளை கொண்ட 2வது பகுதியில் போர் வீரர்கள் அதிகமாக இருந்தும் சண்டையின்றியே அவைகள் என்ன செய்தன? முஸ்லிம்களுடைய வசம் அவைகள் வந்தன. அப்ப இஸ்லாமிய படை என்ன செய்கிறது? இப்போது முகாமிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு முன் சென்று அப்படை முகாமிடுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். ஆனால் ஹுபாப் இப்னு அல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடம் அல்லாஹ் உங்களை தங்க வைத்த இடமா அல்லது உங்களுடைய யோசனைக்கு இணங்க தங்கியுள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, இது எனது முடிவே என்று சொன்னார்கள். அப்போது அவர், அல்லாஹ்வின் தூதரே, நாம் தங்கியிருக்கும் இந்த இடம் நத்தா என்ற கோட்டைக்கு மிக அருகில் உள்ளது. ஹைபரின் போர் வீரர்கள் அனைவரும் அதில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நமது செயல் திட்டங்களை தெரிந்து கொள்வார்கள். நம்மால் அவர்கள் நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எனவே அவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் அம்புகள் நாம் இருக்கும் இடம் வரை வரும். ஆனால் நமது அம்புகள் அவர்களை சென்றடையாது. இரவிலும் அவர்கள் நம்மை தாக்கக்கூடும். மேலும் இந்த இடம் பேரிச்ச மரங்களின் மத்தியிலும் தாழ்வாகவும் சதுப்பு நிலமாகவும் உள்ளது. எனவே எந்தவித இடையூறும் இல்லாத நல்ல இடத்தை நாம் முகாமிடுவதற்கு தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நல்ல ஆலோசனை கூறினீர்கள் என்று கூறிவிட்டு வேறொரு இடத்துக்கு என்ன செய்தாங்க? தங்களுடைய முகாமை மாற்றிக் கொண்டார்கள். போருக்கு தயாராகுதல், வெற்றிக்கான நற்செய்தி கூறுதல். ஹைபருக்குள் நுழையும் முன் அன்றிரவு தங்கிய இடத்தில், நிச்சயமாக நான் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கும் ஒருவரிடம் நாளை கொடியை கொடுப்பேன். அவரை அல்லாஹும் அவனது தூதரும் நேசிக்கிறார்கள். அல்லாஹ் அவரது கையால் வெற்றி அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மக்கள் எல்லாம் காலை விடிந்தவுடன் நபி அவர்களிடம் ஒன்று சேர்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த கொடி தனக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களை எங்கே என்று கேட்கிறார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு கண் வழியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள், அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து வரப்பட்ட போது அவரது கண்ணில் தனது பரக்கத்தான உமிழ் நீரை தடவி அவருக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் முற்றிலும் அவர் குணமடைந்து விட்டார்.
அவரிடம் கொடியை கொடுத்த போது அவர், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களும் நம்மை போன்று ஆகும் வரை நான் போர் புரியட்டுமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், நீ நிதானத்துடன் சென்று அவர்களது முற்றத்தில் இறங்கு, பிறகு அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடு, இஸ்லாத்தின் பால் அவர்களை அழை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி எடுத்துச் சொல். அல்லாஹின் மீது ஆணையாக உன் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்டுவது உமக்கு செவ்வகை ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மேலானதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. எனவே போர் ஆரம்பிக்கிறது. நாயிம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையை வெற்றி கொள்கிறார்கள். இப்போ யூதர்கள் முஸ்லிம்களின் படையை பார்த்துவிட்டு தங்களது நகரத்துக்குள் ஓடி கோட்டைக்குள் ஒளிந்து கொள்கிறார்கள். எதிரிகளை கண்டவுடன் தடுப்பு நடவடிக்கையிலும் போருக்கான ஆயத்தங்களிலும் ஈடுபடுவது என்ன இயற்கை. முஸ்லிம்கள் தாக்குதல் நடத்திய முதல் கோட்டை நாயிம் என்ற கோட்டையாகும். இது மர்ஹப் என்ற வீரமிக்க யூத மன்னனின் கோட்டை. மர்ஹப் என்பவன் 1000 நபர்களுக்கு சமமானவன் என்று கூறப்பட்டு வந்தது. மேலும் இக்கோட்டையில் இராணுவத்தினர் அதிகமாக இருந்தார்கள். இது இஸ்லாமிய படை எதிர்ப்பதற்கு வசதியானதாக, உறுதியானதாக இருந்தது. எனவே பல வகையிலும் ஏற்றமானதாக விளங்கிய இவ்விடத்தில் இருந்து கொண்டு தாக்குதல் நடத்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலில் திட்டமிடுகிறார்கள். அப்ப இக்கோட்டைக்கு அருகில் அலி ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களோடு சென்று யூதர்களை இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள். ஆனால் முஸ்லிம்களின் அழைப்பை யூதர்கள் நிராகரித்துவிட்டு தங்களது மன்னர் மர்ஹபோடு சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்க்க புறப்பட்டார்கள். அவன் போர் மைதானத்துக்கு வந்தவுடன் தன்னுடன் தனியாக சண்டையிட யாராவது தயாரா என்று அவன் கொக்கரித்தான். சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் ஹைபர் வந்தபோது யூதர்களின் அரசன் தனது வாளை ஏந்தியவனாக, நானே மர்ஹப், இது ஹைபருக்கு தெரியும், போர் உக்கிரமானால் நான் ஆயுதமேந்திய வீரன் என்று பாடிக்கொண்டு படைக்கு முன் வந்தான். அப்போது அவனை எதிர்த்து போரிட எனது தந்தையின் சகோதரர் ஆமிர் இப்னு அக்வா ரலியல்லாஹு அவர்கள், அவருக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? துஆ செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். இப்போ நான் ஆமிர், ஹைபருக்கு தெரியும், நாம் ஆயுதம் ஏந்திய அஞ்சா நெஞ்சன் என்று பாடிக்கொண்டு முன் வந்தார். இருவரும் சண்டையிட்டதில் மர்ஹபின் வாள் ஆமிரின் கேடயத்தில் ஆழப்பதிந்து விட்டது. அப்போது ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் கேடயத்துக்கு கீழிருந்து அவனை வெட்டுவதற்காக முயன்ற போது அவரது வாள் குட்டையாக இருந்ததால் மர்ஹபின் காலில் வெட்டுவதற்கு பதிலாக இவரது காலிலே வெட்டு விழுந்து விட்டது. பிறகு அதே காயத்திலே அவர் மரணித்து விட்டார். இவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனது இரு விரல்களையும் ஒன்று சேர்த்தவர்களாக, இவருக்கு 2 கூலிகள் உண்டு, நிச்சயமாக இவர் உயிரை பொருட்படுத்தாத வீரமிக்க தியாகி ஆவார், இவரை போன்ற வீரமிக்கவர் அரபியர்களில் மிக குறைவானவரே என்று கூறினார்கள். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இதற்கு பிறகு மர்ஹப் மீண்டும் தன்னுடன் சண்டையிட தனது கவியை பாடிக்கொண்டே முஸ்லிம்களை அழைத்தான். அப்போது அவனுடன் சண்டையிட, என் அன்னை எனக்கு சிங்கம் என பெயர் சூட்டினாள், காண அஞ்சும் அந்த கானகத்தில் சீரும் சிங்கத்தை போன்றவன் நான் என்று மரக்காலுக்கு பதிலாக ஈட்டியால் அவர்களுக்கு அளந்து கொடுப்பேன் என்று பாடியவராக அலி ரலியல்லாஹு அவர்கள் முன்வந்தார்கள். மர்ஹப் அலி ரலியல்லாஹோடு மோத அலி ரலியல்லாஹு அவர்கள் அவனது தலையை துண்டாக்கி விட்டார்கள். பிறகு அவர் மூலமாகவே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கினான். அலி ரலியல்லாஹு அவர்கள் யூதர்களின் கோட்டைக்கு மிக அருகில் சென்றுவிட்ட போது கோட்டையின் மேலிருந்த ஒருவன், நீ யார் என்றான். அதற்கு
நான் அலி இப்னு அபி தாலிப் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். அப்போது அந்த யஹூதி, மூசாவுக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று கூறினான். அந்த அளவுக்கு என்ன செய்திகள் அவங்களோட வேதத்திலே இருந்தன. இதற்கு பிறகு மர்ஹபின் சகோதரன் யாசிர் என்னுடன் சண்டை செய்பவர் யார் என்று கொக்கரித்தவனாக படைக்கு முன் வந்தான். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை எதிர்க்க தயாரானார்கள். அதை பார்த்த அன்னாரின் தாயார் சஃபியா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவன் எனது மகனை கொன்று விடுவானே என்று கலங்கினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, உமது மகன் தான் அவனை கொல்வார் என்று கூறினார்கள். அவ்வாறே ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அவனை கொன்றார்கள். இவ்வாறு அன்று முழுவதும் அந்த நாயும் கோட்டையை சுற்றி கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. யூதர்களின் பல தலைவர்கள் கொல்லப்பட்டதால் அவர்களின் வீரம் குறைந்து அவர்கள் துவண்டு விட்டார்கள். எனினும் போர் மிக கடுமையாக பல நாட்கள் நீடித்தது. இறுதியில் முஸ்லிம்களை எதிர்க்க முடியாது என்பதை உறுதியாக அறிந்து கொண்ட யூதர்கள் அந்த கோட்டையிலிருந்து இரகசியமாக வெளியேறி சாப் என்ற அந்த கோட்டையிலே நுழைந்து கொண்டார்கள். இறுதியாக முஸ்லிம்கள் நாயும் கோட்டையை தங்களது கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, சாப் கோட்டையை வெற்றி கொள்ளுதல். நாயும் கோட்டையை அடுத்து இக்கோட்டை மிகவும் பலம் உள்ளதாக, வலிமை மிக்கதாக இருந்தது. அல் ஹுபாப் இப்னு அல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையின் கீழ் இக்கோட்டையை முஸ்லிம்கள் 3 நாட்கள் முற்றுகையிட்டார்கள். 3வது நாள் இக்கோட்டையை வெற்றி கொள்வதற்காக நபி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பிரார்த்தனை செய்தார்கள். இதை பற்றி இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் விவரிக்கிறார்கள். அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த சஹம் கிளையினர் நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மிக சிரமத்துக்குள்ளாகிவிட்டோம், எங்களது கையில் ஒன்றுமே இல்லை என்று முறையிட்டார்கள். அதாவது தங்களது இயலாமையையும் பசியையும் இவ்வாறு நபி அவர்களிடம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த கிளையினர் தான் கோட்டையை வெற்றி கொள்வதற்காக அனுப்பப்பட்ட படைகளில் முக்கிய பங்காற்றினார்கள். அவர்கள் இந்த கோரிக்கைக்கு இணங்க, அல்லாஹ்வே, நிச்சயமாக இவர்களின் நிலைமையை நீ நன்கு அறிந்திருக்கிறாய், அவர்களிடம் எவ்வித ஆற்றலும் இல்லை என்பதையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை என்பதையும் நீ நன்கறிந்திருக்கிறாய். எனவே ஹைபரின் கோட்டைகளில் அதிக செல்வம் உணவுப் பொருட்களும் நிறைந்த கோட்டையை வெற்றி கொள்ள இவர்களுக்கு உதவுவாயாக என அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். நபி அவருடைய இந்த பிரார்த்தனைக்கு பிறகு முஸ்லிம்கள் அக்கோட்டையை நோக்கி புறப்பட்டார்கள். ஹைபரில் உள்ள கோட்டைகளில் சாப் கோட்டையில் தான் அதிக செல்வங்களும் உணவுகளும் இருந்தன. நபி அவர்கள் இக்கோட்டை மீது தாக்குதல் நடத்த முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டி அழைத்துச் சென்றார்கள். இதில் அஸ்லம் கிளையினர் படைக்கு முதல் வரிசையில் இருந்தார்கள். கோட்டைக்கு வெளியில் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான தாக்குதல் மாலை வரை நீடித்தது. இறுதியாக சூரியன் மறைவதற்கு சற்று முன் அக்கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். அக்கோட்டையிலிருந்து மிஞ்சனிக் அந்த கருவிகளையும் இக்கால அந்த பீரங்கி போன்ற கருவிகளையும் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். இப்போரில் ஏற்பட்ட கடுமையான பசியின் காரணமாக படையில் இருந்த சில வீரர்கள் கழுதை அறுத்து சமைப்பதற்கு அடுப்பை மூட்டினார்கள். இதை அறிந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நாட்டு கழுதைகளை அறுக்க வேண்டாம் என்று தடை விதித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக ஜுபைர் கோட்டையை வெற்றி கொள்ளுதல். நாயும் சாப் ஆகிய கோட்டைகளை வெற்றி கொண்டதற்கு பிறகு நதா பகுதியில் இருந்து யூதர்கள் வெளியேறி ஜுபைர் கோட்டைக்குள் புகுந்து கொள்கிறார்கள். இக்கோட்டை ஒரு மலை உச்சியிலே அமைந்திருந்ததோடு மிக வலிமை மிக்கதாகவும் இருந்தது. அம்மலை மீது குதிரை வீரர்களோ காலாட்படையினரோ ஏறி செல்வது சிரமமாக இருந்தது. எனவே நபி அவர்கள் அக்கோட்டையை முற்றுகையிடுவதிலே ஈடுபட்டார்கள். இந்த முற்றுகை 3 நாட்கள் நீடித்தது. அப்போது யூதர்கள் ஒருவன் நபியாவிடம் வந்து, ஓ அபுல் காசிமி, நீங்கள் இவ்வாறு ஒரு மாத காலம் இவர்களை முற்றுகையிட்டாலும் இவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஏனெனில் இப்பூமிக்கு கீழ் அவர்கள் குடிப்பதற்கு தேவையான நீர் ஊற்றுக்கள் இருக்கின்றன. அவர்கள் இரவில் கோட்டையிலிருந்து வெளியேறி தேவையான நீரை எடுத்துக்கொண்டு மீண்டும் கோட்டைக்குள் சென்று விடுவார்கள். எனவே இவர்கள் தண்ணீர் பிடிக்க வருவதை தடுத்தால்தான் மைதானத்தில் உங்களோடு போர் செய்ய இறங்குவார்கள் என்று ஆலோசனை கூறினார். அந்த யோசனைக்கிணக்க நபி அவர்கள் தண்ணீர் எடுக்க
வருவதை தடுத்து விட்டார்கள். இதனால் கோட்டையிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களோடு கடுமையான யுத்தம் புரிந்தார்கள். போரில் சில முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதோடு சுமார் 10 யூதர்களும் கொல்லப்பட்டார்கள். இறுதியாக முஸ்லிம்கள் கோட்டை என்ன செய்தார்கள்? வெற்றி கொண்டார்கள். அடுத்து உபை என்ற கோட்டையை வெற்றி கொள்ளுது. ஜுபைர் கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட பிறகு அங்கிருந்து யூதர்கள் வெளியேறி உபை என்ற அந்த கோட்டைக்குள் புகுந்து கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் அக்கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். 2 யூதர்கள் ஒருவன் பின் ஒருவனாக தன்னிடம் சண்டை செய்பவர்கள் யார் என்று மைதானத்தில் இறங்குகிறார்கள். அவ்விருவரை முஸ்லிம் வீரர்கள் வெட்டி சாய்க்கிறார்கள். அதில் இரண்டாவதாக வந்த யஹூதியை சிவப்பு தலைப்பாகை உடைய அந்த சிவப்பு தலைப்பாகை உடைய அபு துஜானா சிமாக் இப்னு ஹரஷா ரலியல்லாஹு என்ற அந்த வீரத்திலே பிரசித்தி பெற்ற நபித்தோழர் அவனை வெட்டி வீழ்த்தினார்கள். இரண்டாவது வீரனை வெட்டிய பிறகு அபு துஜான் அவர்கள் கோட்டைக்குள் நுழையும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அவரோடு முஸ்லிம் வீரர்களும் அதற்காக முயற்சித்தார்கள். அந்நேரில் கடுமையான போர் நடைபெற்றது. பின்பு அங்கிருந்து யூதர்கள் தப்பித்து நஜார் கோட்டைக்குள் நுழைகிறார்கள். பிறகு அந்த நஜார் கோட்டைக்குள் நுழைந்த பிறகு இந்த கோட்டையும் முஸ்லிம்கள் வசம் வருகிறது. அடுத்து அந்த கோட்டை என்ன செய்கிறது? நஜார் கோட்டையை வெற்றி கொள்ளுதல். நத்தா பகுதியில் இருந்த கோட்டைகள் மிக வலிமையானது இக்கோட்டையாகும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் உயிர் தியாகம் செய்தாலும் முஸ்லிம்களால் இக்கோட்டையை வெற்றி கொள்ள முடியாது என்று யூதர்கள் உறுதியாக நம்பியிருந்தார்கள். எனவேதான் இக்கோட்டையில் தங்களது மனைவி மக்களை தங்க வைத்திருந்தார்கள். மேற்கூறிய 4 கோட்டைகள் எதிலும் தங்களது மனைவி மக்களை அவர்கள் தங்க வைத்திருக்கவில்லை. இக்கோட்டையை சுற்றி முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு யூதர்கள் மிக கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள். இக்கோட்டை உயரமான மலை மீது இருந்தால் முஸ்லிம்களால் அதற்குள் நுழைய முடியவில்லை. யூதர்கள் கோட்டையிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களோடு நேருக்கு நேர் மோதுவதற்கு துணிவு இல்லாமல் கோட்டையை விட்டு வெளியேறி என்ன செய்தார்கள்? கோட்டையை விட்டு வெளியே வராமல் இருந்தார்கள். கோட்டைக்குள் இருந்தவாறே முஸ்லிம்கள் மீது அம்புகளாலும் கற்களாலும் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு இருந்தார்கள். அவை கோட்டையை வெற்றி கொள்வது முஸ்லிம்களுக்கு சிரமமாகிவிடவே அந்த மிஞ்சணி கருவிகள் என்ன செய்தார்கள்? பயன்படுத்தி கற்களை எறிந்து கோட்டை மதில்களை தாக்குமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். முஸ்லிம் படையினரும் அவ்வாறே செய்தார்கள். கோட்டை மதில்களில் ஓட்டைகள் ஏற்பட்டதும் முஸ்லிம்கள் அதன் வழியாக கோட்டைக்குள் நுழைந்து யூதர்களோடு கடும் போர் புரிந்தார்கள். இதில் யூதர்கள் பெரும் தோல்வியை தழுவினார்கள். மற்ற கோட்டைகளும் தப்பிச் சென்றது போன்று இக்கோட்டையில் அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. தங்களது மனைவி மக்களை விட்டுவிட்டு கோட்டையை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? விருண்டோடினார்கள். இக்கோட்டை முஸ்லிம்கள் உடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஹைபரின் முதல் பகுதியில் உள்ள அனைத்து பெரிய கோட்டைகளும் இத்தோடு முழுமையாக முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். மற்ற சிறிய கோட்டைகள் இருந்த யூதர்களும் அவர்கள் காலி செய்துவிட்டு என்ன செய்தார்கள்? அந்த ஊருடைய 2வது பகுதிக்கு அவர்கள் சென்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, 2வது பகுதியை வெற்றி கொள்ளுதல். நபி அவங்க அந்த நத்தா பகுதியில் உள்ள கோட்டைகளை முழுமையாக வெற்றி கொண்ட பிறகு 2வது பகுதியான அந்த கதீபாவுக்கு தங்களது படையோடு வந்தார்கள். அங்கு யூதர்களின் ஹமூஸ் அபு ஹுதை குடும்பத்தினர் கோட்டை, அதேபோன்று வத்தி சுலாலிம் ஆகிய 3 கோட்டைகள் இருந்தன. நத்தா பகுதியில் தோல்வியுற்று ஓடிய யூதர்கள் எல்லாம் இக்கோட்டைகளுக்குள் புகுந்து கொண்டார்கள். நபி அவர்கள் செய்த போர்களை பற்றி குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர்கள் இம்3 கோட்டைகளை வெற்றி கொள்வதில் சண்டை எதுவும் நடந்ததா இல்லையா என்பதில் பல கருத்துக்கள் கூறுகிறார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, கமூஸ் கோட்டையை மட்டும் பேச்சுவார்த்தையின்றி முழுமையாக சண்டையை கொண்டே வெற்றி கொள்ளப்பட்டது என்று தெரிய வருகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதேபோன்று அல் வாகித் ரஹிமுல்லா என்ற வரலாற்று ஆசிரியர் கூறும்போது இம்3 கோட்டைகளும் பேச்சுவார்த்தையின் பிறகுதான் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. கமூஸ் கோட்டை தவிர மற்ற 2 கோட்டைகளும் எவ்வித சண்டையுமின்றி பேச்சுவார்த்தை கொண்டே முஸ்லிம்களிடம் அவர்கள் என்ன செய்த சரணடைந்தன. கமூஸ் கோட்டைக்கு மட்டும் முதலில் சண்டை நடந்தது. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்து கைவசமாக இருக்கலாம். கருத்து எதுவாக இருப்பினும் நபி அவங்க இப்பகுதியை சுற்றி மட்டும் 14 நாட்கள் முற்றுகையிட்டார்கள். யூதர்கள் கோட்டையை விட்டு வெளியேறவில்லை. இறுதியாக நபி அவர்கள் மிஞ்சணி கருவிகளை நிறுவி தாக்குதல் நடத்த திட்டமிட்டார்கள். இதை அறிந்த யூதர்கள் நிச்சயமாக நாம் அழிந்தே தீர்வோம் என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வந்தார்கள். எனவே இந்த ஒப்பந்தத்தை இன்ஷா அல்லாஹ் நாம்
என்ன செய்வோம், மற்றும் ஒரு வகுப்பில் பார்ப்போம். என்ன எப்படியான பேச்சுவார்த்தைகள் நடந்தன, ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்கள் என்ன என்பவற்றை மற்றும் ஒரு வகுப்பிலே நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.